யார் இந்த ரெண்டு பெண்கள்? ஃபுட்பால்னா பேக்ரவுண்டே கிடையாது, நாங்கள் அசோசியேஷனில் இல்லை. எங்களுக்கு என்னெல்லாம் வேண்டாம் தெரியும், என்னெல்லாம் வேணும் தெரியும். ஒரு மோமெண்ட்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மேட்ச் விளையாடினாங்க. என்னத்துக்கு நம்ம கோச்சிங் அனுப்புகிறோம், என்ன கற்றுக்குறாங்க, ஒரு இம்பார்ட்டண்ட் என்ன டீம் ஸ்போர்ட்ஸ் டீமாக விளையாடுறது கொஞ்சம் லேக்கிங்காக தோணித்து. ஏதாவது பண்ணலாம் அண்ட் அந்த ஏதாவது பண்ணலாம் வந்து நாங்கள் ஃபுட்பால் அகாடமி ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த அகாடமி தனியாக ஆரம்பிக்கல. எனக்கு ஒரு கோஃபவுண்டர் இருக்காங்க, பிரியா கோபாலன். அவங்க பையனும் என் பையனும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. எப்படியோ நாங்கள் ரெண்டு பேரும் எங்கள் பசங்க ஒரு மேட்ச் விளையாடுறதாங்க. அந்த மேட்ச்சில் எங்களுக்கு இந்த எண்ணம் இருந்தது சுமாராக இருக்குது, ட்ரைனிங்ஸ் நல்லா பண்ணுறது இல்லை, நம்ம எப்படி கொண்டு வரலாம். ஸோ ரெண்டு பேரும் அப்படி எண்ணத்தோடு இருந்தோம். நாங்கள் ஆக்சுவலாக கார்பூல் பண்ணிகிட்டு இருந்தோம் ஃபுட்பால் கிளாஸ்க்கு டெய்லி. ஒரு மோமெண்ட்டுன்னு பார்த்தா எங்கள் பசங்க ஒரு ஃபுட்பால் மேட்ச்சில் விளையாடினாங்க. அன்றைக்கி நினச்சேன், இது நிறையா இஷ்யூஸ் இருந்தது இந்த ஃபுட்பால் கோச்சிங் போகிறதுல, கம்யூனிகேஷனில். அண்ட் ஆஸ் அ பேரண்ட் நம்ம வந்து சும்மா கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்கலாம், இல்லை அதை பற்றி ஏதாவது பண்ணலாம். எப்போவுமே நம்ம வந்து இது இல்லை அது இல்லை தான் சொல்ல பிடிக்கும். ஏன் நம்ம வந்து குத்தம் கண்டுபிடிக்காம, பட் ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். நம்ம வேணா ஸ்டார்ட் பண்ணலாம், நம்ம வந்து ஒரு ஆரம்பிக்கலாம் ஃபுட்பால் அகாடமி. நம்மளுக்கு பெஸ்ட் ப்ராக்டிசஸ் எங்கே இருக்கோ, எங்கெல்லாம் நாங்கள் வந்து ஸ்கூலில் வேலை பண்ணியிருக்கேன், அமெரிக்காவில் பார்த்துருக்கேன், என்னெல்லாம் பெஸ்ட் ப்ராக்டிஸ் இருக்கோ அது ஒரு ஸ்போர்ட் அகாடமிக்கும் கொண்டு வரலாமே. அந்த எண்ணத்தோடு தான் நாங்கள் வந்து ஃபுட்பால் அகாடமி ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு மோமெண்ட்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மேட்ச் விளையாடினாங்க. ஒரு ரொம்ப ரேக்டாக் டீமாக இருந்தது. ஒரு என்னத்துக்கு நம்ம கோச்சிங் அனுப்புகிறோம், என்ன கற்றுக்குறாங்க, ஒரு இம்பார்ட்டண்ட் என்ன டீம் ஸ்போர்ட்ஸ் டீமாக விளையாடுறது, டீமாக கம்யூனிகேட் பண்ணுறது, டீமாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது, இதெல்லாம் நாங்கள் பார்த்தபோது கொஞ்சம் லேக்கிங்காக தோணித்து. ஏதாவது பண்ணலாம் அண்ட் அந்த ஏதாவது பண்ணலாம் வந்து நாங்கள் ஃபுட்பால் அகாடமி ஸ்டார்ட் பண்ணோம். ஃபுட்பால்னா பேக்ரவுண்டே கிடையாது, நாங்கள் அசோசியேஷனில் இல்லை. எங்கள் ரெண்டு பேரும் நாங்கள் அத்லீட்ஸ் கிடையாது, ஜஸ்ட் ரெண்டு மதர்ஸ். எங்களுக்கு என்னெல்லாம் வேண்டாம் தெரியும், என்னெல்லாம் வேணும் தெரியும், அதுதான் எங்கள்கிட்ட தெரியும். ஸோ அந்த எண்ணத்தோட ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு மூணு பேர்கிட்ட பேசினோம். யார் கோச் இருக்காங்க, யார் டென்னிஸ் அகாடமி நடத்துகிறாங்களோ, வேறு யாராவது ஃபிட்னஸ் அகாடமி நடத்துகிறாங்களோ, அந்த மாதிரி ரெண்டு மூணு பேர்கிட்ட பேசி அவங்க எப்படி நடத்துகிறாங்க என்ன, அவங்க மூலமாக நாங்கள் கோச்சஸை மீட் பண்ணோம். கோச்சஸை நிறைய மீட் பண்ணோம். நாங்கள் நிறைய ரிஜெக்ஷன் ஜாஸ்தி, அக்செப்டன்ஸ். ஏன்னா நாங்கள் வந்து எங்களோட எண்ணம் வந்து சைல்ட் சென்ட்ரிக். எங்கள் அகாடமி வந்து சைல்டு மேலே தான் முக்கியம், பால் மேலே முக்கியம் இல்லை. அந்த சைல்டை சென்ட்ரிக்காக வச்சு எப்படி ஃபுட்பால் வந்து மூலமாக நம்ம லைஃப் ஸ்கில்ஸ் சொல்லி கொடுக்கலாம், எப்படி டீம் ஒர்க், டிசிப்ளின், ரெஸ்பெக்ட், இதெல்லாம் நம்மளுக்கு ஃபுட்பால்லேருந்து வரும். அதை நம்ம எப்படி சொல்லி கொடுக்கலாம். So once your matches are over, you wait outside and wait for the next team to play. Clear? So I'm going to call out who are the teams. ஸோ நிறைய கோச்சஸை மீட் பண்ணோம். தென் ஒரு ரெண்டு மூணு பேர் எங்களுக்கு சரியாக பார்த்துட்டு அவங்கள ரெக்ரூட் பண்ணோம். பின்ன அதுக்கு மேலே கிரவுண்டு தேவை. கிரவுண்டுக்கு வந்து அது கொஞ்சம் அலைஞ்சோம். பட் லக்லி கிட்ஸ் சென்ட்ரல் ஸ்கூல் வள்ளி சுப்பையா மேம் வந்து எங்களுக்கு சரி, நீங்கள் ரெண்டு பேரும் எண்ணம் ரொம்ப நல்ல எண்ணம், என்னோட ஸ்கூல் கிரவுண்டு எடுத்துங்க, ஆஃப்டர் ஸ்கூலுக்கு நீங்கள் வந்து ஸ்கூல் ஹவர்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணலான்னு அந்த கிரவுண்டு கொடுத்தாங்க. ஸோ அது கோச் கிடச்சிருத்து, கிரவுண்ட் கிடச்சிடுது. பின்ன முக்கியமாக ஃபேமிலி, நம்ம இதெல்லாம் பண்ணலாம், பட் எங்களுக்கு ஃபுல் ஃபேமிலி சப்போர்ட் இருந்தது. ஒரு பேரண்ட்டாக நான் அதை எப்படி பர்சீவ் பண்ணேன், இன்றைக்கி கூட நாம் கேட்போம், இந்த ஃபீஸ் போட்டால் ஒரு பேரண்ட்டாக நான் இந்த ஃபீஸ் பே பண்ணுவேனா, இந்த கம்யூனிகேஷன் அமிச்சா இதை ஒரு பேரண்ட்டாக நான் எப்படி ரிசீவ் பண்ணுவேன். அதுதான் ஆக்சுவலாக த ஸ்டார்டிங் ஃபிலாசபி ஆஃப் கிரேட் கோல்ஸ். ஒரு டீம் ஒர்க்கு, ஒரு ஆட்டிடியூடு, ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப், ஒரு ஷார்ப்னஸ்ஸு, அந்த ஸ்கில் எல்லாம் கற்றுக் கொடுக்கறது, இட் இஸ் ரியலி நைஸ். ஸோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோன்னே எங்களுக்கு வந்து ஒரு 10 பசங்க கூட இருந்திருப்பாங்க. பட் அந்த 2 மாதத்தில் நாங்கள் 40 பசங்களுக்கு வந்துட்டோம். ஸோ அதனால தான் அந்த நம்பிக்கை வந்து ஃபர்ஸ்ட் அது இருந்து. ரெண்டாவது வந்து ஃபுட்பால் வேர்ல்ட் சென்னையில் யார் இந்த ரெண்டு பெண்கள்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெண்கள் இந்த ஸ்பேஸ் ஃபுட்பால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலி இட்ஸ் அன் ஆண் ஸ்போர்ட். ஆண்கள் தான் நிறைய இருப்பாங்க, அசோசியேஷன், கோச்சஸ், அகாடமிஸ் நடத்துகிறவங்க. இது ரெண்டு பெண்கள், அவங்களுக்கு வந்து ஃபுட்பால் ப்ரையர் ஒன்றும் தெரியாது, ஏன்னோ ரெண்டு மதர்ஸ்
எங்களை வந்து ஆக்சுவலி நிறைய பேர் வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. இவங்க என்னோ சரி சும்மா வந்து ஏன்னோ ஒரு டைம் பாஸ்க்கு நடத்துகிறாங்கன்னு அது வந்து நினச்சாங்க. அதுவும் கொஞ்சம் இருந்தது. பட் நாங்கள் வந்து யாரும் கண்டுக்கல. நாங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோன்னே நாங்கள் வந்து நல்ல சிஸ்டம்ஸ் ப்ராசஸஸ் ஃபர்ஸ்ட் நான் சொன்னது வந்து சைல்ட் சேஃப்டி எங்களுக்கு முக்கியம். இது நாங்கள் ஏஜ் வந்து 4லேருந்து 15. ஸோ எல்லா ஃபீல்டில் வந்து யாராவது ஒரு ஸ்டாஃப் இருப்பாங்க. தென் சில இடத்துல 2 கோச் இருப்பாங்க. சேஃப்டி இஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராசஸஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் நாங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சிஸ்டம் வச்சுருக்கோம். எப்படி வந்து இது வந்து ஒரு ஸ்கூல் மாதிரி நடத்துகிறோம் வச்சுங்களேன். ஸ்கூலில் வந்து எப்படி வந்து ஒரு அண்டர் 5 கிளாஸ் இந்த ஏஜ் குரூப்பில் இந்த கிளாஸ், அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் இன்னொரு கிளாஸ் போவாங்க. ஸ்கூல் மாதிரி டேர்ம் வைஸ் வேறு நடத்துவோம். ஒரு ஜூன் டேர்மில் 4 மாதம், அக்டோபர் டேர்ம் 3 மாதம், ஜனவரி டேர்ம் 4 மாதம், ஸ்கூல் டேர்ம் மாதிரி நடத்திட்டு சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராசஸஸ் இருந்தால் அது வந்து எவ்ரி வருஷம் வந்து அதை இம்ப்ரூவ் பண்ண இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டமாக இருக்கும். ரிப்போர்ட் கார்ட்ஸ் யாராவது கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஸ்போர்ட்ஸ் அகாடமி வந்து ஸ்கூல்லேருந்து ரிப்போர்ட் கார்டு அனுப்புவாங்க. நாங்கள் வந்து எவ்ரி டேர்ம் ரிப்போர்ட் கார்டு அனுப்புவோம். உங்கள் சைல்டு எப்படி இருக்காங்க, என்ன டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் பண்ணுவோம், அதில் எப்படி பண்ணியிருக்காங்க, எல்லாம் 4 கார்னர் மாடல் யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் எஃப்ஏலேருந்து இங்கிலாந்துலேருந்து எடுத்திருக்கோம். ஸோ எல்லாம் நாங்கள் வந்து பெஸ்ட் ப்ராக்டிசஸ் எடுத்து இது ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆர்கனைசேஷனாக நடத்தணும்னு அந்த எண்ணத்தோடு தான் நாங்கள் நடத்துகிறோம். நிறைய நாங்கள் அந்த ஸ்கூல் கல்ச்சர்லேருந்து கற்றுனோம். ஏன்னா தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்கூல்ஸ் வந்து நல்லா இதை கற்றுட்டு நல்லா பண்ணுறவங்க நிறையா பேர் இருக்காங்க. அவங்கள்ட்டேருந்து அது கற்றுனோம். ஸோ லிட்டில் பிட் பெஸ்ட் ப்ராக்டிஸ் எஜுகேஷன்லேருந்து எடுத்தோம், ஸ்போர்ட்ஸ்லேருந்து எடுத்தோம், வேறு ஸ்போர்ட்ஸ் எப்படி பண்ணுறாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், ஒரு சைல்டு சேஃபாக இருக்கணும், என்ஜாய் பண்ணோன்னா கோச்சஸ் எப்படி பசங்கள்கிட்ட பேசணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நாங்கள் நிறைய ஒர்க் கோச்சஸோட இன்னைக்கு கூட நிறையா கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும், என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும், பெட்டர் ஹவு டு ஸ்பீக் பெட்டர், இதெல்லாம் நாங்கள் பாசிட்டிவாக எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம். இன்னைக்கு வர நாங்கள் இதில் நிறைய எம்ஃபசிஸ் கொடுக்குறோம். How can you avoid bump each other? First you look down, then you look up, then you look down, look up. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? 1v1 பண்ண போறோமா? நம்ம இப்போ என்ன கத்துக்கிட்டோம்? ட்ரிப்ளிங் கத்துக்கிட்டோமா? How can you control the ball? Every once in a while you look down. Exactly. Whenever you feel the ball, you have to look up. நிறைய அம்மாமார் எங்கள்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க ப்ரீவியஸ் ஈவினிங்கே ஸ்கூல் பேக்கில் வந்து ஹோம்ஒர்க் வைக்கிறாங்களோ இல்லையோ, ஃபுட்பால் பேக் வந்து ரெடியாக இருக்குமா. அவங்களுக்கு வந்து என்ன கிட், என்ன டிசிப்ளினாக இருப்பாங்க, கரெக்டாக டைமுக்கு வந்துடுவாங்க கிளாஸில். அவங்க வந்து கிளாஸ் கரெக்ட் டைம் வந்துடுவாங்க. நிறைய ஸ்கூல்ஸில் நாங்கள் நடத்துகிறோம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபுட்பால் இருக்கிற நாளில் அட்டெண்டன்ஸ் ரொம்ப நல்ல அட்டெண்டன்ஸாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்மால் திங்ஸ். அது வந்து ஒரு நம்ம வந்து எப்போவுமே எல்லாத்தையும் ஒரு மெஷர் பண்ணுவோம்ல, இல்லைன்னா சின்ன ஹேபிட்ஸ் ஒரு சைல்டுக்குள்ளே இன்கல்கேட் பண்ணுவோம். அண்ட் எங்களுக்கு வந்து எப்போவுமே டீம் ஒர்க் தான் முக்கியம். டீம் ஒர்க் நீங்கள் சொல்கிறது நான் இன்னொன்று சொல்கிறேன். நாங்கள் ஒரு 2 வருஷம் முன்னாடி ஒரு டோர்னமெண்ட் போனோம். அந்த டோர்னமெண்ட்டில் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் MVP அவார்ட் வந்து ஒரு பிளேயர் கொடுத்தாங்க. அந்த சைல்டு வாஸ் only 8 or 9 years old. அவங்க ஸ்டேஜில் போய் அந்த டோர்னமெண்ட் அந்த ட்ரோஃபியை வாங்கிட்டு சொன்னாங்க, இது எனக்கு இல்லை, என் டீமுக்கு. ஏன்னா நான் நல்லா விளையாடின காரணம் இவங்கெல்லாம் என் கூட விளையாடினதுனால இவங்கனால தான் எனக்கு இந்த ட்ரோஃபி கிடச்சதுன்னு சொல்லி அந்த ஒரு 8 வயசு பையனுக்கு அது தோணுன்னா அது எவ்வளோ நம்ம எவ்வளோ இம்பேக்ட் பண்ணுறோம் அவங்க சைல்ட்ஸ் பிரெயினில். சைல்ட் சென்ட்ரிக்னு என்னென்னா, நாங்கள் வந்து பிகினிங்லேருந்து சைல்டு இஸ் அட் த சென்டர். யூஸ்வலாக ஃபுட்பால் அகாடமி, பாஸ்கெட் பால் அகாடமினா அது பாஸ்கெட் பால் இல்லை ஃபுட்பால் தான் ஃபோக்கஸில் இருக்கும். இங்கே எங்கள் அகாடமியில் சைல்டு இஸ் அட் த ஃபோக்கஸ். இது எப்படின்னா என்ன, ஒன்று வந்து லைக் ஐ செட் ஆல்ரெடி, சேஃப்டி. எவ்ரி சைல்டு ஹேஸ் டு பி சேஃப் இன் ஆர் கிளாஸ். அடுத்தது வந்து சேஃப்டி ஃப்ரம் அ ஹெல்த் பெர்ஸ்பெக்டிவ். ஆல் ஆர் கோச்சஸ் வந்து காவேரி ஹாஸ்பிட்டலோட ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்குது. அவங்க வந்து ஆல் ஆஃப் தெம் ஆர் ட்ரெயின்ட் இன் ஃபர்ஸ்ட் எய்ட் அண்ட் CPR ப்ரொசீஜர்ஸ், பேசிக் லைஃப் சப்போர்ட் ப்ரொசீஜர்ஸ். இது ஆனுவலாக ஒரு ட்ரைனிங் பண்ணுறோம். மூணாவது வந்து லைக் ஐ செட், கோச்சஸ் எப்படி பசங்கள்கிட்ட பேசுகிறாங்க, எப்படி சொல்லித்தராங்க. ஸோ இப்போது சைல்ட் சென்ட்ரிக்னா எங்கள் கரிக்குலமே பார்த்தீங்கன்னா, வி ஹாவ் அ டெக்னிக்கல் டைரக்டர் இன் த UK. அவர் வந்து வித் ஆர் கோச்சஸ் கரிக்குலம் செட் பண்ணுறாரு. அவர் வந்து டெய்லி மானிட்டர் பண்ணி எங்கள் வீடியோலாம் எடுத்து செஷன் பிளானை பார்த்து டெக்னிக்கல் ஒரு கரிக்குலம் செட் பண்ணி செஷன் பிளான்லாம் பார்த்து அவர் பார்த்துருக்காங்க. நாங்கள் கொஞ்சம் அக்ரெசிவ் இல்லை, எங்கள் பசங்க அக்ரெசிவ் இல்லை, அந்த மாதிரி கிரிட்டிசிசமும் நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். பட் எங்கள் பசங்க ஃபைனலி அக்ரெஷன்
முக்கியம் இல்லை, நல்லா விளையாடி ஸ்ட்ராங்காக விளையாடினா அதே போகிறோம். அதுவும் நான் காட்டியிருக்கோம். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்மஸ் ஏஜ் குரூப் வைஸ் அவங்க கரெக்டான கிளாஸில் இருக்காங்களா, ஒரு U4 U5 கூட பேசுகிற விதமும் ஒரு U7 7-year-old பேசுகிற விதமும் வித்தியாசம். ஸோ இப்போ ஒரு 9-year-old 11-year-old 9-year-old ரொம்ப நல்லா விளையாடுறாங்கன்னா அவங்க பேரண்ட்டோட இனிஷியல் ரெஸ்பான்ஸ் என்ன இருக்குன்னா, அவங்கள கொஞ்சம் டஃப் கிளாஸில் போடுங்க, 11-year-old போடுங்க, 13-year-old போடுங்க. ஃபுட்பால் நல்லா ஆகலாம், ஆனால் அவங்க they'll pick up all the bad habits. 11 years old எப்படி பேசுவாங்க, 9-year-old 11-year-old கிளாஸில் இருந்தால் எப்படி புள்ளி ஆகலாம், இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணி தான் நம்ம இந்த சைல்ட் கேப்பபிளாக நம்ம 11-year-old கிளாஸில் போடுறது. அது கொஞ்சம் பேரண்ட்ஸ்கிட்ட எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி இதெல்லாம் சம்டைம்ஸ் நம்ம பேரண்ட்ஸ்னால் நம்ம மேத்ஸ் ரொம்ப நல்லா வருதுன்னு தான் பார்ப்போம், அவங்கள எப்படி சேலஞ்ச் பண்ணணும்னு தான் பார்ப்போம். அந்த சேலஞ்ச் வந்து அவங்களுக்கு அப்ரோப்ரியேட்டாக அபிலிட்டிக்கு பேஸ் பண்ணலாம், ஆனால் ஏஜ்க்கு பேஸ் பண்ண முடியுமா? ஸோ அதெல்லாம் கீப் காம்பனன்ட்ஸ் ஆஃப் சைல்ட் சென்ட்ரிக். நம்ம 5-year-old நிறைய ஃபன் கேம்ஸ் மூலமாக டெக்னிக்கலை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். எல்லா ஏஜ்லையும் ஃபன் கேம்ஸ் இருக்குது, பட் அது வந்து கம்மியாகும் அது அவங்க ஏஜ் ப்ரோக்ரஸ் ஆர் சேஃப்டி அண்ட் எப்படி வந்து நம்ம பேசுகிறோம், எப்படி பிஹேவியர் பண்ணுறோம் அண்ட் த சயின்ஸ் புஷ் த சைல்ட் டு ஹிஸ் ஆர் ஓர் மேக்ஸிமம் எபிலிட்டி நாங்கள் எப்போவுமே சொல்லுவோம். எல்லாரும் சேம் இல்லை. ஒரு கிளாஸில் வந்து ஒரு கையில் 10 விரல் இருந்தாலும் அது ஒன்று வித்தியாசம். அதே மாதிரி ஒரு கிளாஸில் 10 பசங்க இருக்காங்கன்னா 10 பசங்க வேறு. ஒரு ஆளுக்கு வந்து ஃபுட்பால் ரொம்ப பிடிக்கும், ஒரு ஆளுக்கு வரவே வராது, ஒரு ஆளுக்கு வந்து அவங்க அம்மா அப்பா சொல்கிறாங்கன்னு வராங்க, இன்னொரு ஆள் கொஞ்சம் பிடிக்கும், ஒரு ஆளுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இந்த 10 பேருக்கும் அவங்களுக்கு வந்து எப்படி நம்ம எல்லாரும் ஒரு சேர்ந்து கொண்டு வந்து அவங்களுக்கு எப்படி அவங்களோட இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த் எடுத்து அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி கொண்டு வரது தான் எங்களோட வந்து ஃபோக்கஸ். அகாடமியில் ஃபார் மெனி இயர்ஸ் ஒரு சைல்ட் சேஃப்டி பாலிசி இருந்திருக்கு. இப்போ தான் அதுக்கு பேர் சேஃப் கார்டிங்னு ஒரு ஹோல் கல்ச்சர் வந்திருக்கு. ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் மேண்டேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் எங்கள் சைல்ட் சேஃப்டி பாலிசி ஹஸ் பின் இன் எக்ஸிஸ்டன்ஸ் சின்ஸ் 2015. அந்த சைல்ட் சேஃப்டி பாலிசியில் சிம்பிள் திங்ஸ் லைக் ஃபோட்டோஸ் ஏன் ஃபீல்டில் எடுக்கக்கூடாது, இது கூட விதவுட் கன்சென்ட். இப்போ பேரண்டல் கன்சென்ட் தேவை, ஏன்னா சில்ட்ரன் ஆர் யங். விதவுட் பேரண்டல் கன்சென்ட் நம்ம ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோ யூஸ் பண்ணி பேரண்ட்ஸ் எங்களோட என் பையன் தானே கிளாஸில் இருக்கான், என் பொண்ணு தானே கிளாஸில் இருக்கான், நான் ஏன் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு கேட்பாங்க. ஆனால் நீங்கள் உங்களை ஃபோட்டோ எடுக்க கொடுத்தா எல்லாரையும் எடுக்க விடணும். அந்த ஃபோட்டோ யார் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிய முடியாது. நீங்கள் பேரண்ட் நீங்கள் எடுக்கலாம், வேறு ஒருத்தரும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஒரு பொதுவாக ஒரு பாலிசி இருந்ததுன்னா இட் ஹெல்ப்ஸ் ஆர் staff also monitor this. You can't take photos அப்படின்னு. How do we actually build a community around this? ஸோ நாங்கள் நிறையா கம்யூனிட்டி இவெண்ட்ஸ் பண்ணுவோம். ஃபேமிலி ப்ளே டேன்னு ஒன்று வச்சுருக்கோம். இப்போ பேரண்ட் ஒர்க் ஷாப்ஸ் நிறையா பண்ணுறோம். ஆக்சுவலி நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட் எங்கள் பேரண்ட்ஸோட ஸ்பீக் பண்ணுறாங்க. ஸோ இப்படி ஸ்மால் ப்ரோக்ராம்ஸ் that and the parents have been very very supportive. Feedback has been very very good, not just from a football perspective but from a life perspective. Class class first warm up பண்ற, அது normal stretches running, finally match பண்ற, last class அது last match பண்ற. So small example, இப்போ ஒரு child லேட்டா வந்தா, ஓகே, நம்ம ஒரு டிசிப்ளின் கல்ச்சர் ஆஃப் டிசிப்ளின் கிரியேட் பண்ண பார்க்குறோம். ஸோ வி வாண்ட் அந்த குழந்தை டைமுக்கு கிளாஸ்க்கு வரணும். இட்ஸ் நீங்கள் மேட்சுக்கு லேட்டாக போனால் ஒருத்தர் வாக் ஓவர் தான் கொடுப்பாங்க. அது மாதிரி நீங்கள் கிளாஸ்க்கு டைமுக்கு வரணும்னு ஒரு எம்ஃபசிஸ் வச்சு அதை எப்படி நம்ம என்ஷ்ரைன் பண்ணணும். ஆனால் வி ஆல்சோ ரியலைஸ் 5-year-olds 7-year-olds 9-year-olds மேபி 13-year-olds எல்லாம் யாராவது கூட்டிகிட்டு வரணும் கிளாஸ்க்கு. அவங்கனால டிலே ஆச்சா, இல்லை பேரண்ட்னால டிலே ஆச்சா, இல்லை யார் கூட்டிகிட்டு வராங்க, பஸ்ஸு டிலே இருக்கலாம், என்ன வேணாலும் டிலே இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இனிஷியல் இயர்ஸில் நம்ம ஸ்போர்ட்ஸ் ஏதாவது ஒரு கோச்சிங் கிளாஸ் போனால் என்ன ரியாக்ஷன், ஏன் லேட்டாக வந்த, ஃபீல்டை சுற்றி ஓடு. ஆனால் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், நீ வார்ம் அப் பண்ணணும், இந்த ஒரு பால் எடுத்துகிட்டு ஃபீல்டை சுற்றி ட்ரிபிள் பண்ணு. ஸோ வார்ம் அப் ஷுட் நாட் பி சீன் அஸ் அ பனிஷ்மெண்ட், இட் ஷுட் பி சீன் அஸ் ஆக்சுவல் வார்ம் அப். நான் லேட்டாக வந்து அதனால தான் என்ன விட்றாங்கிறது பதில் நான் வார்ம் அப் மிஸ் பண்ணேன், லெட் மீ வார்ம் அப் பிஃபோர் ஐ ஜாயின் த கிளாஸ். இப்போது நாங்கள் ஃபார் எக்ஸாம்பிள்
எல்லா பிளேயர்ஸும் ஒரு 3 monthsக்கு மினிமம் சைன் அப் பண்ணணும். ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? 1 month வச்சுட்டு என் பையனோ பொண்ணுக்கோ பிடிக்கலன்னா நான் என்ன பண்ணுறது? நீங்கள் ஒரு 3 மாதம் கண்டினியூஸாக வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு தெரியும் உங்களால் இது பண்ண முடியுமா, உங்களுக்கு இது கமிட் பண்ண முடியுமா, உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா. இது மூணும் வந்து இதுதான் வந்து நம்மளை இதோட கண்டினியூ பண்ணமா இல்லை. ஸோ எங்கள் ரிட்டென்ஷன் ரேட் இஸ் அபவுட் 80 to 85% பசங்க வராங்க திருப்பி. ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட் இண்டிகேட்டர் எங்களுக்கு. அந்த கேமை எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்களோ, அது ஹாப்பியாக எவ்வளோ எடுத்துகிட்டு போகிறாங்களோ, அதை வச்சு தான் பசங்க நாளைக்கு திரும்பி வரணும்னு வருவாங்க. ஸோ அதுதான் எங்களோட பாத்வேயும். பிளேயர்ஸோட எங்கே இருக்காங்களோ அவங்களோட பெஸ்ட் வேர்ஷனை வெளியே கொண்டு வரணும் தான் எங்களோட மெயின் விஷனு. இது நாங்கள் வந்து அரவுண்ட் 27 வில்லேஜ்லேருந்து அபவுட் 300 கேர்ள்ஸ், ரூரல் வில்லேஜ் கேர்ள்ஸ் ஃபுட்பால் விளையாடுறாங்க. இது கோவிடில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ப்ரோக்ராம், போஸ்ட் கோவிட். ஏன்னா ஏற்கனவே ஒரு இன்னும் வெளியே போக முடியாமல் ஒரு ஸ்பேஸ் ஷ்ரிங்க் ஆகி டிஜிட்டல் அடிக்ஷன் ஜாஸ்தி ஆகி இருந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் நினச்சி பாருங்கள், அர்பன் கேர்ள்ஸ்க்கே எப்படி இருந்ததுன்னா ரூரல் கேர்ள்ஸ்க்கு அந்த ஸ்பேஸ் இன்னும் ரொம்ப கம்மியாயிடுது. ஸோ நாங்கள் இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு நாங்கள் ஆக்சுவலி கிராமமாக போய் மதர்ஸ்கிட்ட பேசி நாங்கள் ஃபுட்பால் ஆரம்பிக்க போகிறோம், இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, ஷார்ட்ஸ் போட்டுக்கணும், வயசுக்கு வந்தால் அவங்க அனுப்புவீங்களா, இதெல்லாம் கேட்டபோது அந்த அகெயின் இட் கோஸ் பேக் டு நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸை தெளிவாக சொன்னால் அவங்க இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ நாங்கள் என்ன நினச்சோம், ஒரு 30 கேர்ள்ஸ் வந்தால் சக்ஸஸ். ஃபர்ஸ்ட் சென்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது 64 கேர்ள்ஸ் வந்தாங்க. இப்போது அந்த ப்ரோக்ராம் 300+ இருக்குது. லாஸ்ட் வீக் நாங்கள் போய் ஒரு நியூ சென்டர் காரையில் 57 கேர்ள்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நாங்கள் ஒரு நியூ மாடல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு நியூ சென்டர் ஓப்பன் பண்ணுறச்சே பழைய சென்டர் கேர்ள்ஸ் வந்து டெமோ பண்ணி அவங்க தான் ஃபர்ஸ்ட் கோச்சஸ் இந்த கேர்ள்ஸ்க்கு. அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த பயந்து என்னால் பெர்ஃபார்மே பண்ண முடியாது, எனக்கு ஃபுட்பாலே தெரியாதுங்கிற பசங்க இன் ஃப்ரண்ட் ஆஃப் 100 people ஃபுட்பால் ஸ்கில்ஸ் காமிச்சு, அப்புறம் அந்த நியூ கேர்ள்ஸ் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணி, ஷின் கார்ட்னா என்ன, சாக்ஸ் எப்படி போட்டுக்கணும், இதெல்லாம் ஸ்மால் திங்ஸ். நம்ம ஐயோ என்ன சாக்ஸ் போட்டுக்கிறது பெருசா, ஆனால் அந்த ஃபுட்பால் சாக்ஸ் இது வரைக்கும் வரும், அது எப்படி போட்டுக்கிறணும்னு அவங்களுக்கு காமிச்சு கொடுத்து இப்போ ஒரு அவங்க இட்ஸ் அ பியர் எஜுகேட்டர் மாடல். அவங்களே வந்து இந்த டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணால் கேர்ள்ஸ் ஆர் மோர் கான்ஃபிடென்ட் டு ஸ்டார்ட் த கிளாஸ். ஸோ ஐ ரியலி திங்க் தட் இஸ் ஆல்சோ அ வெரி வெரி பிக் இம்பேக்ட் வித் ஹேட். தட் இந்த ரூரல் கேர்ள்ஸ்க்கு நம்ம வில்லேஜ் கேர்ள்ஸில் கிராமத்தில் போய் கேர்ள்ஸை வந்து ஃபுட்பால் விளையாடி வைக்கிறது, அது ரொம்ப ப்ரோக்ரெசிவ் அச்சீவ்மெண்ட், எஸ்பெஷலி ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட்க்கு. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறத நாங்கள் ஒரு சென்டரில் இருந்தோம், 40 பசங்க இருக்காங்க. அது ஒரு 13 வருஷம் முன்னாடி. இப்போ 13 வருஷத்துக்கு அப்புறம் எங்களுக்கு 10 சென்டர், 10 ஸ்கூலில் வேலை பண்ணுறோம். 500 பசங்க ஸ்கூலில், 500 மேலே பசங்க ஃபீல்டில், அதெல்லாம் அந்த மாதிரி எங்கள் டீமே நல்லா க்ரோ ஆகிருக்கு. எங்களுக்கு இப்போ 20 கோச்சஸ் இருக்காங்க. அவங்க வந்து நாங்கள் நிறைய டைம் அண்ட் எனர்ஜி அவங்களோட டெவலப்மெண்ட்டில் ஸ்பெண்ட் பண்ணுறோம். நம்ம ஒரு கல்ச்சர் கிரியேட் பண்ணியிருக்கோம் இந்த சிட்டியில். எல்லாரும் ஃபுட்பால் விளையாடலாம், யார் வேணாலும் ஃபுட்பால் விளையாடலாம். ஃபுட்பாலுக்கு நம்ம இந்த ஃபுட்பாலை ஒரு சேஃப் வே, ஒரு ப்ரோக்ரெசிவ் வேல நம்ம சொல்லி கொடுக்க முடியும். ஒரு கல்ச்சர் ஆஃப் என்ஜாய்மெண்ட், ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ண முடியும். ஸோ இப்போது எங்கள் ஃபேமிலிலாம் ஜோக் பண்ணுவாங்க, நம்ம எங்கேயும் வெளியில் போக முடியாது, ஏன்னா யாராவது வந்து ஹாய் மேம் நான் கிரேட் கோல்ஸில் விளையாடினேன்னு யாராவது ஒரு சைல்டு வந்து சொல்லும், இல்லை ஒரு பேரண்ட் வந்து நான் கிரேட் கோல்ஸ் கரண்ட் பேரண்ட் ஃபார்மர் பேரண்ட் ஏதாவது சொல்லுவாங்க. ஸோ அது நம்ம அந்த கம்யூனிட்டி பில்ட் பண்ணியிருக்கோம் சிட்டியில். அட்லீஸ்ட் 10,000 people ஸ்ட்ராங் இஸ் ஆர் கம்யூனிட்டி. அது ரொம்ப ஐ திங்க் ஃபார் மீ தட் கிவ்ஸ் மீ அ கிரேட் சென்ஸ் ஆஃப் ப்ரைட் அண்ட் அச்சீவ்மெண்ட். அண்ட் டெய்லி நம்ம வந்து ஒரு 5-year-oldலேருந்து 15-year-oldக்கு டெய்லி நம்ம ஏபிள் டு இம்பேக்ட் த லைஃப். அந்த இம்பேக்ட் நம்ம வந்து டெஃபினட்டாக அதை செலிப்ரேட் பண்ணணும். டெஃபினட்டாக டெய்லி சம்டைம்ஸ் போர் அடிக்கும், சம்டைம்ஸ் சேலஞ்சிங்காக இருக்கும், சம்டைம்ஸ் ஐயோ ஏன் இது பண்ணுறோன்னு தோணும். ஆனால் at the end of the day அவுட்கம் நம்ம டெய்லி பார்த்துட்டு இருந்தா அது ஆக்சுவலி இட் இஸ் அ சென்ஸ் ஆஃப் ப்ரைட் அண்ட் ஜாய்.